கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பயிற்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். முதலில் சனி பகவான் நீங்க செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது. இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி நேயர்கள் தான். வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம்னா. கடகராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள்லாம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. கடகராசி நேயர்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் மற்றவங்களுக்கு செய்வாங்க. என்னதான் கடகராசி நேயர்கள் நல்லவனா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. 2025 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. கவனமும் நிதானமும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2024 நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை 2024 இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு 2024 நடந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு முழுக்க பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. கடகராசி நேயர்கள் பெரும்பாலும் சுறுசுறுப்புக்கான ராசின்னு சொல்லுவாங்க. எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய ராசிக்காரங்க. பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. முன் வச்ச காலம் என்னைக்குமே பின் வைக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கடகராசி நேயர்கள். கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்தில் நாம் போய் சிக்கிறோம், நமக்கு மட்டுமே இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக துன்பப்படக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி நேயர்கள் இருக்கீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக நடந்து. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை சிக்கல்ல போய் மாட்டிக்கிறீங்க. கடகராசி நேயர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கையில எப்ப நிம்மதிங்கிறது இருக்க போகுதுன்னே தெரியல, நான் எப்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடல் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. பெரும்பாலும் கடகராசி நேயர்கள் ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. அந்த ஆடம்பரத்தை தேடி போறதுனால தான் இவங்களுக்கு பெரும்பாலும் கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அடுத்த நபர்களை கம்பேர் பண்றது, அவங்ககிட்ட கார் இருக்கு, அவங்ககிட்ட வீடு இருக்கு, தன்னோட தகுதிக்கு ஏற்றதை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் உழைக்காம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான கடன் சுமையை வாங்கிக்கிட்டு அவங்க முன்னாடி பந்தாவா இருக்கணும், கெத்தா இருக்கணும்னு சொல்லி அதிகமான கடன் வாங்கி முடிச்சுக்கிட்டு கடைசியில் சிக்கல்ல போய் மாட்டிக்கிறீங்க. வீண் ஆடம்பர செலவு மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்கு. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாருக்கு பண உதவி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்தா கொடுத்துருவாங்க, இவங்க கிட்ட இல்லை அப்படின்னா பக்கத்தால கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கடன் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் அந்த நபர்கள் வாங்கி கொண்டு திருப்பி பணம் கொடுக்காம போயிடுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் கடன் இவங்க கட்டுற மாதிரி இருக்கும் கடகராசி நேயர்கள். அதனால தேவையில்லாத இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை நீங்க போய் மாட்டிக்க வேணாம். அப்படி தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது. நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறேன், வாழ்க்கையில நான் தூங்கி நிம்மதியா தூங்கி 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க தான் பெரும்பாலும் கடகராசி நேயர்கள் அதிகமா இருக்கீங்க. கடகராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு 2025 இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மை நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது.
கடகராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து உங்களுக்கு 2025 ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. கடகராசி நேயர்கள் வந்து தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில் முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க, 2 அட்டம் தோற்றுருப்பாங்க. இருந்தாலும் வந்து வீட்டில் போதும் நீ படிக்க வேணான்னு சொல்லுவாங்க. இல்லை நான் இன்னொரு அட்டம் நான் போடுவேன், கண்டிப்பாக என்னால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு தைரியமாக படித்து வேலை வாங்குறது தான் வந்து இந்த கடகராசி நேயர்கள். அதே மாதிரி தான் வந்து இந்த ஐடி ஜாப்பில் வந்து நிறைய பக்கம் ட்ரை பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. சப்போஸ் வேலை கிடைக்காது, இன்டர்வியூ செலக்ட் ஆகாது, இல்லை வேறு வேலைக்கு போக சொல்லுவாங்க வீட்டில், இல்லை நான் போனால் ஐடி தான் போவேன் அப்படின்னு அதையே அந்த துறையை சார்ந்தே நிறைய நபர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணி அதுலேயும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் கடகராசி நேயர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதாவது முன் வச்ச காலம் என்றைக்குமே பின் வைக்க மாட்டாங்க. அது என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ராசியாக உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகிறது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் அடைகிறீங்க அதிகமாக. இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி நீங்கள் எதை திரும்பி பெற போகிறீங்க அதுக்கு ஏற்ற நேரம் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இனிமேல் தொழில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக அதிகரிக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் லாபமே வரமாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறவங்க தான் வந்து கடகராசி நேயர்கள். இந்த 2025 3 பயிற்சிகள் நடக்க போகுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி, மூன்றாவது வந்து ராகுகேது பயிற்சி. இந்த 3 கிரகங்கள் வந்து வருட கிரகங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த 3 பயிற்சிகளையும் வந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு மிக தரக்கூடிய வாய்ப்பு அமைந்து இருக்கிறது. நீங்க தொழில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இரட்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இல்ல நான் வந்து பிசினஸ் 1.5 வருஷம் பண்றேன், நான் வந்து பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கு, நான் பிசினஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால கூட நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக பொறுத்துட்டீங்கன்னு ஒரு 3 மாசம் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து கடகராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றி நீங்கள் புதிய வாகனத்தை எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி கூடுதலாக ஏற்படும். ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு 50 நாளுக்கு இருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது வந்து 2 வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு 3 வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு 6 மாதம் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுடைய கணவன் மனைவிகள் இந்த ஆண்டு சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்ச் மாதத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்புகள் உங்களுக்கு வந்து உயரும். நீங்கள் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு வந்து நாய் மாதிரி உழைச்சிருப்பேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எங்கள் முதலாளி என்னை கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் முதலாளி வந்து வாழ்த்து சொல்லுவார். உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, சம்பளம் ஒரு 5000 3000 சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போகுது. மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 3 பயிற்சி நடக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தொழில் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த முதல் 3 மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம், இந்த 3 மாதம் மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியமே பண்ணாதீங்க. ஒரு வீடு கட்டலான்னு இருப்பீங்க, தை மாதத்துல வந்து வீடு கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தை முதல் 3 மாதம், தை மாசி பங்குனி, இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்லதுமே பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக இல்லை. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வைகாசியிலேருந்து நீங்கள் எதை கால் வச்சாலும் அது வந்து பொன் விளையக்கூடிய இடமாக வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து இருக்குது. கடந்த ஆண்டுகளில் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பீங்க, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே நிற்கிறதுல, உடல் ரீதியாக வந்து பல பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகும். இந்த மாதிரி குடும்பத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு முழுக்க அந்த உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுடைய ஆயுட்காலம் வந்து நீளக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு 2025 வந்து அமைய போகுது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு. காதலிப்பவர்கள் வந்து நீண்ட நாட்களாக வீட்டில் போய் சொல்லலாமா வேண்டாமா, வீட்டில் சொன்னால் வந்து பிரித்து வச்சிருவாங்களா, சொன்னால் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு பயத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய காதலி வந்து வீட்டில் சொல்லும்போது வீட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து காதல் பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது.